Hi friends, this is Rahmat from Smart Excel. இன்னைக்கு எப்படி ஸ்லாப் வைஸ் கால்குலேஷன் இஃப் ஃபார்முலா வச்சே பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் பிகின். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து வெஹிக்கல் பேமெண்ட் வந்து கால்குலேஷன் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சாம்பிள் வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலி ஃப்ரம் 1 to 25 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர்ஸ் டு 25 கிலோமீட்டர்ஸ் எத்தனை கிலோமீட்டர் வண்டி ஓடி இருந்தாலும் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் 150 rupees need to pay fare, and 26 kilometer to 30 kilometer 7 rupees. So for example vehicle 26 kilometer ஓடி இருந்தால் so till 25 kilometers it will be charged as 150 plus 1 kilometer க்கு சேர்த்து 7 rupees. So சேர்த்து 157 will be the charge. This is on the calculation, and till 30 rupees each kilometer will be as 7 rupees. So 26 to 30 kilometer per kilometer is 7 rupees, and 31 and above per kilometer 6 rupees. So this is வந்து இந்த ஸ்லாப்ல பேஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் நம்பர் இருக்குது அண்ட் கிலோமீட்டர் ரன்னிங். ஸோ எத்தனை கிலோமீட்டர் வந்து இந்த பர்டிகுலர் வெஹிக்கல் வந்து ஓடி இருக்கு ரன் ஆயிருக்கு அப்படின்றது வந்து இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பேயபிள் ஃபேர் இருக்குது. ஸோ எப்படி வந்து நம்ம ஸ்லாப் வைஸ் இப்போ கால்குலேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ரஃப் கால்குலேஷன் வந்து இங்கே நியர்பை நான் போட்டு வச்சுருக்கேன் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். So here 1 to 25 kilometers fixed amount 150, and 26 to 30 kilometer, so 25 to 30 almost 5 kilometers difference. So 5 kilometers 5 into 37, so total 35 rupees வந்து calculation வரும், and 31 and above each kilometer 6 rupees. This is normal. So வாங்க next வந்து நம்ம ஃபார்முலாக்கு போகலாம். So formula equal to if and logical text if running kilometer is less than or equal to 25 then 150. So flat. So running kilometer 25 kilometers or below இருந்தால் 150 ஆட்டோமேட்டிக்காக டைரெக்டாக வந்து பிக் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா then again if running kilometer is less than or equal to 30 kilometer, so 30 kilometer லெஸ்ஸாக இருந்தால் அண்ட் 25 கிலோமீட்டர்ஸ்க்கு அபோவாக இருந்தால் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்றது வந்து நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட் கொடுக்குறோம். ஸோ அப்படி இருந்தால் தென் ஸோ ஃபர்ஸ்ட் ரன்னிங் கிலோமீட்டர் மைனஸ் 25 பிகாஸ் ஆல்ரெடி 150 வந்து நம்ம கால்குலேஷன் ஃபிக்ஸ்டு ரேட் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா 25 கிலோமீட்டர்ஸ் லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ள டிஃப்ரென்ஸ்க்கு மட்டும் 7 rupees எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ரன்னிங் ஆகிருக்கோம் டிஃப்ரென்ஸ் கிலோமீட்டர் அதுக்கு மட்டும் இன்ட்டு மல்டிப்ளை பை 7 அப்படின்ற கமெண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ப்ளஸ் 150. ஸோ ஆல்ரெடி இந்த 25 கிலோமீட்டர்ஸை இங்கே லெஸ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ்டாக 150 rupees இங்கே கொடுத்துட்டோம். தென் டிஃப்ரென்ஸ் உள்ள கிலோமீட்டர்ஸ்க்கு 7 rupees வந்து என்ன செய்கிறோம் மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆட் பண்ணிடும். தென் அகெயின் மேபி 30 கிலோமீட்டர் இல்லை அப்படின்னும் போது ஸோ 30 கிலோமீட்டர் அண்ட் அபோவ் இருக்கும்போது நெக்ஸ்ட் அகெயின் we are going to check if running kilometer is greater than 30, then இப்போ டோட்டலி 30 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட ஃபேர் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்கிறோன்னா 30 அண்ட் அபோவ் இருக்கும்போது என்ன செய்கிறோன்னா நெக்ஸ்ட் total running kilometer minus 30.
இன்டூ ஸோ இங்கே உள்ள டோட்டல் டிஃப்ரென்ஸ். ஸோ 30 கிராஸ் பண்ணும்போது 31st உள்ள ஸ்லாபுக்கு வந்து 6 rupees வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். தென் இந்த அமௌண்ட் ஸோ டிஃப்ரென்ஸ் உள்ள 31 கிலோமீட்டர்ஸ்க்கு அபவ் எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கும் அந்த கிலோமீட்டர்ஸ் 6ஆல் மல்டிப்ளை பண்ணி அந்த ஃபேரை எடுத்த பிறகு அதோடைய காஸ்ட் எடுத்த பிறகு நெக்ஸ்ட் ப்ளஸ். ஸோ இங்கே நார்மலாக வந்து 25 கிலோமீட்டர்ஸ் வந்து 150 நமக்கு ஃபிக்ஸ்டாக தெரியும். ஸோ 7 rupees இந்த பேஸில் வந்து டோட்டல் 5 கிலோமீட்டர்ஸ்க்கான ஃபேர் 35 கிலோமீட்டர்ஸ். ஸோ 25 to 30 கிலோமீட்டர்ஸ் 35 rupees வருது. ஸோ இதை என்ன செய்கிறோன்னா 185 நம்ம ஆட் பண்ணிட்டோம். மேபி நெக்ஸ்ட் அப்படி இல்லை அப்படின்னா எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா ஸோ நம்ம 0 தரோம். வேல்யூ இட் ஃபால்ஸ். ஸோ இங்கே வந்து நெகட்டிவாக இருந்தாலும் மேபி ராங் வேறு எரர் இருந்தாலும் ஸோ 0 வரதுக்காக நம்ம 0 கொடுத்துட்டோம். நவ் க்ளோஸ் த ப்ராக்கெட். ஸோ எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து இந்த கலர் இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பிளாக். ஸோ லாஸ்ட்டு க்ளோஸ் ஆகிற ப்ராக்கெட்டும் இங்கே வந்து உங்களுக்கு பிளாக்காக இருக்கும். அண்ட் அகெயின் இங்கே ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த பிங்க் கலர் இங்கே பிங்க் கலர் க்ளோஸ் ஆகிடுச்சு. அண்ட் அகெயின் இன்னொரு கலர் இங்கே ஓப்பன் ஆனதும் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இன் பிட்வீன் க்ரீன் கலர் இங்கே ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து எந்த ப்ராக்கெட் நம்ம ஓப்பன் பண்ணணுமோ எல்லா ப்ராக்கெட்டும் க்ளோஸ் பண்ணிட்டோமா அப்படின்றது வந்து நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ப்ராக்கெட்டும் க்ளோஸ் பண்ணால் மட்டுமே நமக்கு வந்து ஃபார்முலா வந்து கரெக்டாக அப்ளை ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேயபிள் ஃபேர் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஸோ இதே கான்செப்டில் எல்லா அமௌண்ட்டும் வந்து நமக்கு வந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 890 டோட்டல் 890 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. ஸோ 890 கிலோமீட்டர்ஸ் minus 30. So 860 into 6 5160 and again normal இங்கே நம்ம சொன்ன மாதிரி 185. So total இங்கே 5345. So இங்கே 5345. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே கேல்குலேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அண்ட் 3 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஃபஸ்ட் 5 கிலோமீட்டர்லேயே ஸ்டாப் அண்ட் ஃபஸ்ட்டு 3 கிலோமீட்டர்ஸ்லேயே 2 வெஹிக்கிளும் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே வந்து ஓடல. ஸோ இதுக்கான நார்மல் ஃபிக்ஸ்டு ஸ்லாப் வந்து 150 rupees. ஸோ அந்த 150 rupees வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஒன். அண்ட் அகெயின் இங்கே கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து இந்த நார்மலாக டைப் பண்ணுற மாதிரி நான் பண்ணலை. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு இருக்காது. இங்கே எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் ஃபார்மேட் செல்ஸ் அண்ட் ஹியர் நம்பர். இங்கே கஸ்டம்ஸில் நார்மலாக வந்து இங்கே டிஃபால்ட்டாக இருக்காது. ஸோ டிஃபால்ட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நான் இங்கே வந்து என்ன பண்ணேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்காக வந்து நான் வேறு ஒரு இது ரெடி பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஸ்பேஸ் நாஸ். ஸோ இங்கே நம்பர்ஸ் வந்துருச்சு. பிஃபோர் கிலோமீட்டர்ஸில் இருந்தது இப்போது வந்து நான் நம்பர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அகெயின் ஐ வில் சேஞ்ச் இட் அவுட். ஸோ இங்கே பண்ணிக்கலாம். அண்ட் கரன்சியை பேஸ் பண்ணும்போது கரன்சி ஆல்ரெடி வந்து டிஃபால்ட்டாக வந்து உள்ளே அவைலபிள் இருக்குது. ஸோ ஃபார்மேட் அகெயின் இங்கே கரன்சியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே எல்லா கரன்சியும் இருக்குது. ஸோ நமக்கு எந்த கரன்சி வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கரன்சி சிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ வெஹிக்கலுக்கான காஸ்ட்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அகெயின் ஃபார்முலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இஃப் B4 இஸ் லெஸ் தென் திஸ் இஸ் B4 is less than 25. B4 25 விட லெஸ் இருந்தால் 150 the fixed amount இங்கே போட்டோம். அகெயின் இல்லைன்னா ஸோ B4 அகெயின் நம்ம செக் பண்ணுறோம் லெஸ் தென் 30 இருக்கான்னு. ஸோ லெஸ் தென் 30 இருந்தால் B4ல என்ன வேல்யூ இருக்கும் -25 into 7 because 26 kilometer to 30 kilometer is 7 rupees. ஸோ
மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் 150 rupees. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாப் 25 kilometers ரன் ஆனதுக்கு இங்கே மைனஸ் பண்ணிட்டோம் அண்ட் அதுக்கான ஃபிக்ஸ்ட் டோட்டல் ஃபேரை வந்து ஆட் பண்ணிட்டோம். அகெயின் மேபி 30 kilometers வரைக்குமும் வந்து என்னது வரல, அதுக்கு மேலேயும் வந்து வண்டி ஓடி இருக்கு அப்படின்னும் போது நெக்ஸ்ட் ஸ்லாப் தேர்ட் ஸ்லாப்க்கு ரீச் ஆகும்போது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா மோர் தென் 30 இருக்கும்போது பிஃபோர் -30 மல்டிப்ளை பை 6. ஸோ 31 and above per kilometer வந்து 6 rupees. ஸோ மல்டிப்ளை பை 6 ப்ளஸ் 185. ஸோ 1 to 25 kilometer வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் 150 அண்ட் டோட்டல் 5 kilometersக்கு ரன் ஆன டோட்டல் அமௌண்ட் 35 rupees ஃபார் 5 kilometers வருது. ஸோ அதையும் சேர்த்து 185 நம்ம இங்கே ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான டோட்டல் வந்து நமக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷனும் வந்து இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். ஸோ வாங்க அதையும் பார்க்கலாம். ஸோ எப்படி ஸ்டாஃப் இன்சென்டிவ் வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் கான்செப்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் இருக்காங்க, ஸ்டாஃப் நேம் அண்ட் ஸ்டாஃப் டெசிக்னேஷன், டோட்டல் இன்கம் அண்ட் டார்கெட். அதாவது டோட்டல் இன்கம் வந்து அவங்க கொண்டு வந்த இன்கம் இந்த பர்டிகுலர் மந்த் ஆர் பர்டிகுலர் பீரியடில் அவங்க மூலியமாக வந்த இன்கம் அண்ட் அகெயின் தி டார்கெட். ஸோ என்ன டார்கெட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டார்கெட். ஸோ டார்கெட் வரைக்கும் என்ன அமௌண்ட் இருக்கோ அதுக்கான ப்ராஃபிட் வந்து வராது. ஸோ அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணி அதுக்கு மேலே என்ன ப்ராஃபிட் வந்து அவங்க கொண்டு வராங்களோ அதுக்கான ப்ராஃபிட் தான் வந்து கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த காலம். அண்ட் கமிஷன். ஸோ சில கம்பெனிஸில் வந்து எல்லாருக்குமே ஃப்ளாட் கமிஷன் ரேட்டாக இருக்கும், இன்சென்டிவ் ரேட். அண்ட் சில பேருக்கு வந்து பேஸ்ட் ஆன் டெசிக்னேஷன் வந்து வேரியபிளாக இருக்கும். ஸோ அதனால் நான் இங்கே வேரியபிளாக கொடுத்துருக்கேன். ஸோ மேனேஜருக்கு 15% அண்ட் சேல்ஸ் ஸ்டாஃப்க்கு 8% அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 10%. அண்ட் அகெயின் கமிஷன் பேயபிள். ஸோ டார்கெட் ரீச் பண்ணால் மட்டும்தான் வந்து கமிஷன் பேயபிள் ஆகும். ஸோ அதுக்கு மேலே எவ்வளோ எக்ஸஸ் ப்ராஃபிட் வந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து கமிஷன் கால்குலேட் ஆகும். ஸோ கால்குலேட் பண்ண அந்த பேயபிள் கமிஷன் எவ்வளோ அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம செய்ய போகிறோம். அண்ட் அகெயின் இங்கே ஒரு சின்ன மெசேஜ் மாதிரி. ஸோ கமிஷன் எலிஜிபிளா இல்லை நான் எலிஜிபிளா அப்படின்றது பார்க்கக்கூடிய ஒரு மெசேஜும் வந்து இங்கே வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஃபால்ட்டாக ஃபார்முலாவே ரெடி பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ இங்கே ஜஸ்ட் நார்மல் அடிஷன் அண்ட் மைனஸ் சம் இதுதான் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு C4. ஸோ இங்கே உள்ள டோட்டல் இன்கம் மைனஸ் டார்கெட். ஸோ டார்கெட் தாண்டி 5000 எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து ப்ராஃபிட் வந்து இன்னும் எக்ஸஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்களோ அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணி மோர் தென் டார்கெட் அச்சீவ் பண்ணதால் அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இந்த அமௌண்ட்கான இன்சென்டிவ் வந்து கிடைக்கும். ஸோ இதே தான் வந்து எல்லா ஸ்டாஃப்க்கும் லெட் வி சி யார் யார் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ராகுல் அச்சீவ் பண்ணியிருக்காரு அண்ட் அப்துல் அச்சீவ் பண்ணியிருக்காரு, டேவிட் அச்சீவ் பண்ணல, கீதா அச்சீவ் பண்ணல, அஞ்சலி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு கமிஷன் வரப்போகுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா யாருக்கு இந்த கமிஷன் இல்லையோ, ஸோ நெகட்டிவில் பண்ணியிருக்காங்க, டார்கெட்டை ரீச் பண்ணல அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து கமிஷன் எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ கமிஷன் கால்குலேட் ஆகாது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நெக்ஸ்ட் ஃபார்முலா போட போகிறோம். ஸோ லெட்ஸ் சி ஈக்குவல் டு இஃப் ப்ராஃபிட் ஆஃப்டர் டார்கெட் இஸ் greater than or equal to 1. பிகாஸ் 1 ரூபி வந்தாலும் அது அவங்க வந்து டார்கெட்டுக்கு மேலே கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ 0 வரைக்கும் ஸோ ஆக்சுவல் டார்கெட், இஃப் 0னா ஆக்சுவல் டார்கெட் தான். ஸோ அதுக்கு கமிஷன் வராது. ஸோ 1 and above என்ன இருக்கோ அதுக்கான கமிஷன் தான் வந்து வரும். ஸோ அதுக்காக வந்து E4. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டார்கெட்டில் உள்ள இந்த ஃபஸ்ட்டு செல் E4. ஸோ E4 இஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்ற கமெண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்கோம். தென் அகெயின் சேம் இது செலக்ட் பண்ணிட்டோம் இன்டூ தி கமிஷன் பெர்சன்டேஜ், எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்றத வந்து இங்கே செலக்ட் பண்ணிட்டோம். எல்ஸ் ஸோ அவங்க வந்து அதை விட லெஸ்ஸாக இருந்தால், ஸோ 1 விட லெஸ்ஸாக இருந்தால் தென் இட் வில் பி 0. தேர் இஸ் நோ கமிஷன். இதான் வந்து ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம போட்டுட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
மிஸ்டர் ராகுல் மேனேஜருக்கு வந்து 750 rupees, அண்ட் மிஸ்டர் அப்துல் சேல்ஸ் ஸ்டாஃப்க்கு 1200 வந்திருக்கு, அண்ட் அஞ்சலி அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 1000 rupees வந்து வந்திருக்கு. ஸோ அகெயின் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து கமிஷன் எலிஜிபிலிட்டி ஆர் இல்லை அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே கமிஷன் பேபிள் எவ்வளோ அப்படின்றதுக்கும் வந்து டோட்டல் 2950, அண்ட் இங்கே ஒரு சின்ன கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக அமௌண்ட் அப்படின்றது வந்து ஜஸ்ட் வி வில் கிராஸ் செக். $750. ஸோ நமக்கு போட்ட கால்குலேஷன் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ லெட்ஸ் again we will go equal to if commission payable G4 is greater than or equal to 1, then we need a message. ஸோ நம்ம என்ன டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் கொடுக்குறோமோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சிம்பிள், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்மா வந்து நம்ம போட்டுக்கிட்டால் அது வந்து டெக்ஸ்ட் அப்படின்றது வந்து எக்ஸல் வந்து அனலைஸ் பண்ணிக்கும். அப்படி இல்லைன்னா வந்து அது டெக்ஸ்ட் என்ன அனலைஸ் பண்ணிக்காது. ஸோ எந்த டெக்ஸ்ட் நமக்கு வேணுமோ அதுக்கு முன்னாடி வந்து என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்மா சிம்பிளை வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன மெசேஜ் நமக்கு வேணுமோ அது நம்ம போட்டுக்கலாம். ஸோ எலிஜிபிள், ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆனால், ஸோ நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு கமெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆனால், அதாவது வந்து கமிஷன் பேபிள் 1 rupees ஆர் அதுக்கு மேலே இருந்தால் எலிஜிபிள் அப்படின்ற மெசேஜ் வரும். அப்படி இல்லைன்னா அகெயின் ஃபர்ஸ்ட் விக்கமா நான் எலிஜிபிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 750 eligible and here eligible. So இங்கே 0 non eligible and 1000 eligible. ஸோ நெக்ஸ்ட் எத்தனை ஸ்டாஃப் வந்தாலும் நம்ம வந்து என்ன செய்யலாம், ஜஸ்ட் இந்த ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராக் டவுன் கீழே பண்ணாலே போதும். எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து டேரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வாட் வி நீட் டு என்டர் இஸ் டோட்டல் இன்கம், எவ்வளோ அவங்க அச்சீவ் பண்ணாங்க, அண்ட் டார்கெட் அண்ட் பெர்சன்டேஜ் வாட் எங்களுக்கு இருக்கும். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அகெயின் சேம் லைக் திஸ் இங்கேயும் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ இங்கேயும் வந்து நமக்கு ஜஸ்ட் கிலோமீட்டர், ரன்னிங் கிலோமீட்டர் அப்ளை என்டர் பண்ணால் போதும். ஜஸ்ட் ஒன் டைம் ஃபார்முலா, அகெயின் ஜஸ்ட் நம்ம ட்ராக் டவுன் கீழே பண்ணால் போதும். எல்லா வெஹிக்கல்ஸ்க்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து பேபிள் ஃபேர் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு வெஹிக்கலுக்காகவும் அண்ட் அகெயின் ஸ்டாஃப் இன்சென்டிவ்காகவும் வந்து எடுத்திருக்கேன். இது இல்லாமல் சேம் ஃபார்முலா வந்து இன்னும் பல விஷயத்துக்கு வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இதே ஃபார்மேட்டை வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் மேலே வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸாக இருந்தால், மேபி உங்களுக்கு ஃபார்முலா ஒர்க் ஆகாமல் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர் எப்படி பண்ணலாம் அப்படின்ற சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுவேன். அண்ட் அகெயின் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து பிடிச்சிருந்தது, எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டில் தட், bye bye from your Rahman.